ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்கில் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக வெளியான விராஜி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். முகம் தெரியாத ஒரு நபர் ஹீரோ அண்ட் செட் ஆஃப் பீப்புளை பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கு மேலே இருக்கிற பழைய மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஈவெண்ட்காக கூப்பிடுறாரு. அங்கே அந்த செட் ஆஃப் பீப்புள் போனதுக்கு அப்புறமா அது ஒரு பொய் அப்படின்றதும் அங்கே போனவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தவறுக்காக அங்கே ஒவ்வொருத்தராக கொல்லப்படுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் உண்டாக அங்கிருந்து இவங்களால தப்பிக்க முடிஞ்சதா அப்படின்றதும் கில்லருடைய மோட்டிவ் என்ன, எதுக்காக இந்த கொலைகள் அரங்கேறுது அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய பெரிய பிளஸே பார்த்தீங்கன்னா கிறிஸ்பான ரன் டைம் தான். தேவையில்லாத காட்சிகள் எதுவுமே இல்லாம இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதுவே இந்த படத்துக்கான பிளஸாவே அமைஞ்சிருக்கு. படத்துடைய கோர் கான்செப்டே பாத்தீங்கன்னா 10 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா அந்த கில்லர் கொண்டுட்டே வர மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருந்துட்டே இருக்கும். அது இந்த படத்துக்கான ஒரு கியூரியாசிட்டி ஃபேக்டரா அமைஞ்சிருக்கு. படத்துல லீட் ரோல்ஸ் நடிச்ச வருண், பாலகம் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. சப்போர்ட்டிங் ரோல் நடிச்சவங்களும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. படத்துடைய டைரக்டர் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு டார்க் காமெடி ஆங்கிள் நிறைய விஷயங்களை வச்சிருப்பாரு. அது சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆச்சு, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லுவேன். இவங்க அந்த மென்டல் அசைலமுக்கு போனதுக்கு அப்புறமா படம் இன்ட்ரெஸ்டிங்காக மாறும். இன்டர்பிளாக்கும் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த படத்தில். இந்த படத்துடைய கோர் கான்செப்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலுமே படத்தை ஹோல்ட் பண்ற மாதிரியான ஒரு த்ரில் ஃபேக்டர் தொடர்ந்து இல்லை அப்படின்றத இந்த படத்துடைய மைனஸாவே இருக்கு. படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல நிறைய சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா போரிங்காக தான் இருக்கு. ஸ்கிரீன் பிளேவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளம்சியான ஒரு நரேஷனாக தான் இருக்கு. அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய சீக்வன்ஸ் ட்ராக் ஆகுது. எதுக்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கன்வின்சிங்காக இவங்க சொல்லல அப்படின்னு தான் சொல்லுவேன். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு ஆவரேஜான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல மைல் எடர்கான் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. விராஜி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5/10.